ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியலோட இன்றைக்கி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக சுரேஷ் வெளியவே படுத்து தூங்கியிருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்சிருச்சு, சரி உள்ளே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது மதி இன்னும் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. மதியை பார்த்ததும் இவர் என்ன நினைப்பாருன்னா, என்னோடய தூக்கத்தை கெடுத்துட்டு இவன் மட்டும் நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் பெட்டில் பக்கத்தில் படுத்துக்குவார். கொஞ்சம் தள்ளி படுத்துக்குவார். காலை ஆகிடும், விடிஞ்சிரும். ஆனால் இன்னும் மதி எந்திரிச்சு வரலன்னு சொல்லி மாமியார் கோவமாக உட்காந்துருப்பாங்க. அப்போது எல்லோரும் கேட்கும்போது என்ன இவ இன்னும் தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி விடு, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுரு, நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா அழகு மலர் சொல்லுவா, இல்லை நேற்று டயர்டாக இருந்திருக்கும் அதனால் தூங்குறாங்க, சரி ஆகிடும், தூங்கி எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு பால் குடிச்சிட்ருக்கோம் அந்த பாப்பா. சரின்னு அவளுக்கு பாக்கியராஜ் வா இங்கே வா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க எல்லோரும் ஹாலில் உட்காந்து. அதுக்கப்புறமா அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன இவ இவ்வளோ நேரம் தூங்குறான், அவன் ரொம்ப திமிராக இருப்பா போல், ஆல்ரெடி போலீஸு கேஸுன்னு நம்ம தம்பி மேலேயே போலீஸு கேஸெல்லாம் கொடுத்தான், அவளை ஃபஸ்ட்டே எல்லாம் சொல்லி வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் தூங்கினா எப்படி லக்ஷ்மி வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மலர் சொல்லுவாங்க, லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்க எங்கே வெளியே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஆனால் மலரும் யோசிப்பாங்க, ஐயோ என்னது இவங்க தூங்கிட்டு இருக்கப்பே இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க, வெளியே வந்தால் என்னென்ன பேச போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியோட ரூமில் காட்டுறாங்க. மதி நல்லா தூங்குறாங்க. திடீர்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா டைம் 7:30 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே சடனாக திரும்பி பார்த்தா சுரேஷ் பக்கத்தில் படுத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அவங்க நினப்பாங்க, ஐயோ ஆமாம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆனதே ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்பாங்க. நம்மளால் இனி முன்ன மாதிரி இருக்க முடியாது, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மெதுவாக பெட்டி எடுத்து கட்டிலில் வச்சு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்துட்டு ஒரு கால் பண்ணுவாங்க. ஆனால் நம்பர் என்கேஜாக இருக்கும், இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் சாரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்திரிச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்கப்லாம் பண்ணிவிட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனால் அங்கே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க மாமியார் கேட்குறாங்க, என்ன உங்கள் வீட்டில் நீ இவ்வளோ நேரம் தூங்குவியா, எங்கள் வீட்டில எல்லாம் இப்படி கிடையாது, நாங்களாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே மதியம் அமைதியாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா அத்தை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்குவா. பாப்பா அத்தைன்னு கட்டி பிடிப்பா. ஆனால் இல்லை, இது அத்தை கிடையாது, இது சித்தி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் ஜெல்லாயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே மலர் சமைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கூட அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க, நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா என்ன எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இன்னும் நீங்கள் சாப்பிட்லையா, உங்களுக்கு பசிக்கலையா, என்னோடய வண்டி 4:30 மணிலேருந்து ஓடிட்டுருக்கோம், எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் குட்டி பாப்பா உள்ளே வருவா. நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் டீச்சராக வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க காலேஜில் டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மலர்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன நீங்கள் இப்படி தான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி மலரும் மதியம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு ப்ரமோவில் நாளைக்கு சீனா வரும். ஆக்சுவலாக இவங்க போயிட்டு அவங்க அப்பாக்கிட்ட கேட்க போகிறாங்க. அதாவது சுரேஷோட அப்பா கிட்ட, நான் என்னோடய அப்பாவை பார்க்க போகணும், எனக்கு நான் போகணும், பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த சீனெல்லாம் நாளைக்கு வரும். ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.